கமல்ஹாசன் அவர் வந்து சந்திச்சு பண்ணிருக்கீங்க. அரசியலில் பரபரப்பாக இருக்கிற நிலையில் இந்த சந்திப்பு எப்படி இருக்கு? இல்லை, எப்போவுமே கமல் சார் வந்து சினிமா துறை சார்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஸ்ட்ரைக்குன்ற நிலைமையில் வந்து கண்டிப்பாக என்னோடய பொறுப்பு அது. நான் போய் கமல் சாருக்கு விளக்கமாக சொல்லணும் என்ன நடக்குது, இந்த ஸ்ட்ரைக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதுக்காக நாங்கள் இந்த ஷட் டவுன் பண்ணியிருக்கோம், எல்லா விஷயங்களும் வந்து கமல் சார்கிட்ட போய் நேரில் போய் சொல்லணுன்றது தான் இதோட குறிக்கோள். ஸோ நேரில் போய் கமல் சாரை சந்தித்து இந்த குறிப்பிட்ட என்னென்ன வந்து எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம போராடுறோம், எந்தெந்த விஷயங்களுக்காக வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த வேலைகள் எல்லாமே வந்து விலை வாரியாக அவருக்கு சொல்லிவிட்டேன். இல்லை கேட்டுக்கிட்டாரு. அண்ட் டெஃபினெட்லி ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு சீனியர் ஆக்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அவர் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவரோட ஒத்துழைப்பு 100% இருக்கும். அவர் என்றைக்குமே வந்து அவர் வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் குரல் கொடுத்துருக்காரு. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அவர் கமல் சார் வந்து கூட இருந்து பக்கபலமாக இருந்து குரல் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ இது வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்ல, அவர் வந்து ஹீஸ் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அவரோட ஈடுபாடு டெஃபினட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து அவர் நடிகர் சரி, அவர் கமலஹாசன் சரி, அரசியலுக்கு வந்த பிறகு அவர் வந்து அவங்க வந்து இந்த திரையுலகிற்கு சம்பந்தம் இந்த பிரச்சனையில் வந்து அவங்க வந்து குரல் கொடுக்கவில்லைன்னு சொல்லி இந்த திரையுலகை சார்ந்தவர்களே அங்கங்கே தெரிவிச்சுட்டு வராங்க. குரல் கொடுக்கறது வந்து டெஃபினட்டாக நான் தான் சொல்கிறேனே, குரல் எப்போ கொடுத்தாங்க இல்லை மேபி ஒரு 2 நாள் கழிச்சு கொடுக்கறது அது முக்கியம் இல்லை. அவங்க வந்து they are பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இது வந்து எப்படி சினிமா ஒரு துறையோ அரசியல் இன்னொரு துறை. அவங்க இப்போது 2வது துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த சினிமா துறை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து போய் கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட்டும் ஒரு நடிகர் சங்கம் ஜெனரல் செக்ரட்டரியாக நான் போய் சொல்கிறது என்னோட கடமை. அது போய் சொல்லிட்டேன். ஸோ இது கூடிய சீக்கிரம், ஏன்னா இப்போ தான் வந்து இந்த ஷட் டவுன்ன்றது ஆக்சுவலாக இது ஷட் டவுனோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறத விட வி ஆர் ரீவேம்பிங் த இண்டஸ்ட்ரி. டோட்டலாக ரெனோவேட் பண்ணுறோம், இந்த இண்டஸ்ட்ரியை ரெனோவேட் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷங்களாக வந்து மாற்றணுன்றது எல்லாரோட உணர்வு, தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும். ஸோ அந்த டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சரில் அவரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அது இல்லை, பேச்சுவார்த்தை டெய்லி. இப்போ திங்கக்கிழமை வந்து டைரக்டர்ஸோட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. செவ்வாய்க்கிழமை வந்து கேமராமேன் அசோசியேஷன் கேமராமேனோட இருக்குது. அடுத்தது நடிகர் சங்கத்தோட இருக்குது. அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வரும்போது அவங்களோட இருக்குது. ஸோ இந்த சினிமா துறை சார்ந்த அத்தனை அமைப்புகளோட கண்டிப்பாக வந்து தொடரும். இது வந்து இது ஒரு ஈகோலையோ இல்லை இது வந்து ஒரு அவசரப்பட்டோ எடுத்த முடிவல்ல. இந்த நேரத்தில் வந்து சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கும்போது ஒரு கஷ்டம் வருது, படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு கஷ்டம் இருக்குது. நாங்கள் கேட்குற ஒரு விஷயங்கள் வந்து அடிப்படை விஷயங்கள், அது தாண்டி இல்லை. இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரைசேஷன் டிக்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போது டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட வந்து நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு வண்டி, அந்த வண்டியில் நான் சவாரி பண்ணுற ஒரு நபர். ஆனால் அந்த வண்டி வந்து இன்னொருத்தர் வந்து காசு கொடுத்து அந்த லீஸுக்கு வாங்குறாங்க. காசு கொடுத்து லீஸு வாங்கும்போது அந்த நான் பண்ணுற சவாரி வந்து ஒரு நாள் தான் நான் சவாரி பண்ணுவேன் அந்த வண்டியில். ஆனால் நான் வந்து காலகாலமாக அந்த வண்டிக்கு நானே இஎம்ஐ கட்டினேன்னா ஒன்று அந்த வண்டி எனக்கு சொந்தமாக இருக்கணும், இல்லைனா நான் அந்த இஎம்ஐ கட்டுறது நான் வந்து நிப்பாட்டணும். ஸோ அதனால் நான் சவாரி பண்ண மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து சுருக்கமாக சொன்னால் ஒரு வண்டி வாங்குறோன்னா 36 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும், இல்லை 48 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும். அந்த 48வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வரும், அது எனக்கு சொந்தம். 49வது மாதம் வந்து நான் கட்ட தேவையில்லைன்றது. ஆனால் இங்கே என்னடானா நாங்கள் வந்து கட்டிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் கட்டக்கூடாத கட்டணம் வந்து இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கும். 2வது வந்து மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். இப்போ விஷால் வந்து ஏன் வந்து மூக்க நுழைக்கிறாப்புல இந்த பாப்கார்ன் செலவுலையும் இந்த உணவுப் பொருட்கள் செலவுலையும் நான் அதுக்கு வரல. நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் வந்து உள்ளே வந்து சந்தோஷமாக வந்து படம் பார்க்கணும். அது அவங்களுக்கு வந்து ஃபீஸபிளாக இருக்கணும்.
இன்றைக்கி வந்து அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு 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 விஷயமா அவங்களுக்கு வந்து ஏற்படும் போது அது எப்படி வந்து நம்ம முறையப்படுத்தி அவங்களை எப்படி தியேட்டருக்கு கொண்டு வரணுன்றது தான் எங்களோட முயற்சி. இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது ஆன்லைன் சார்ஜஸ் 30 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு போடுறாங்க. இப்போ நானே வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இல்லை என் குடும்பத்தோடு நான் போய் படம் பார்க்கும்போது அந்த 30 ரூபா ஒரு டிக்கெட்டு கூடுதலான கட்டணம் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் அதுதான் சொல்கிறோம், நீங்கள் ஏன் 30 ரூபாய்க்கு போடுறீங்க? 5 ரூபா போடுங்க, மக்களுக்கு வந்து அந்த 25 ரூபா சலுகையாக கொடுங்க, அவங்க வந்து படம் பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு வருவாங்க. இதுதான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விண்ணப்பமாக வச்சுருக்கோம். இது வந்து அவங்களோட சண்டை போடுறதுக்கோ இல்லை அந்த மாதிரி இல்லை. எங்களால் முடியாது, தயாரிப்பாளர்களாக முடியாது. இதெல்லாம் பண்ணும்போது தான் கூடுதலாக வந்து மக்கள் உள்ளே வருவாங்க. அதே சமயத்தில் ப்ரொடியூசரும் ஒரு படம் எடுக்கும்போது அவருக்கு இது மூலிமா சேமிக்கிற அந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டு இன்னொரு படம் எடுக்கிறது தான் அவர் முயற்சி பண்ணுவார். ஸோ அதுதான் சார். ரஜினி சாருக்கு இந்த தகவல் தெரியும், தொடர்பு கொண்டாட ஃபோனில் இல்லை, இன்னும் இல்லை. கண்டிப்பாக அடுத்தது ரஜினி சாருக்கும் நான் தகவல் தெரிவிச்சிருவேன். கண்டிப்பாக தெரியும், நான் நேரம் தெரிஞ்சுருவேன். இல்லை, இது வந்து இன்டர்னல் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு விஷயங்க. இப்போ லோக்கல் பாடி டேக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மாநிலமாக நம்ம தான் வந்து டபுள் டாக்ஸேஷன் பண்ணுறோம். ஏற்கனவே விண்ணப்பம் வச்சுட்டோம். அதை வந்து 30%லேருந்து 8% கொண்டு வந்தாங்க. அதுவே எங்களால் இப்போ முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி உட்பட அது வந்து கூடுதலான டாக்ஸேஷன் வந்து அது வந்து மக்கள் மேலே திணிக்கும் போது மக்கள் வந்து இல்லை, அது எப்படி இவ்வளோ டிக்கெட் விலை இவ்வளோ கூடுதலாக இருக்கும்போது வாரத்தில் ஒரு படம், ஒரு பெரிய படம் வருதுன்னா அந்த ஒரு பெரிய படத்துக்கு தாங்குது. பட் அடுத்தது சின்ன படம் வரும்போது சுத்தமாக தாங்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசி சரி கட்டும் போது தான் ஒரு நல்ல ஒரு தீர்வு காண முடியும். உங்களுடைய இரும்பு திரை உள்ளிட்ட நிறைய படங்கள் வந்து இருக்கு, இதனால எதுவும் லாஸஸ் இருக்கா? இல்லை, இப்போ நான் இரும்பு திரை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு எத்தனை நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க, இப்போ கம்ப்யூட்டரைசேஷன் டிக்கெட்டிங் இருந்தால் தானே எனக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ ஆர்டிஸ்ட் சம்பளம் குறைங்க. நீங்கள் கொடுங்க, அந்த அக்கௌண்ட்ஸு கொடுத்தா தானே நான் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லுவேன் இந்த இதுதான் உங்களோட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்போம்ல. ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இது அகெயின் மறுபடியும் என்னென்னா சில நபர்கள்னால வந்து இது ஏதோ ஈகோ சண்டைனால ஏற்படுத்தி விட்றாங்க. இது ஈகோ சண்டை அல்ல, எங்களால் முடியல, அதுதான் உண்மை. தயாரிப்பாளர்கள் வந்து இதெல்லாம் சரி கட்டி தான் மேற்கொண்டு படங்கள் எடுக்கிறதோ இல்லை ரிலீஸ் பண்ணுறதோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும்ன்றது நம்பிக்கை. தேங்க்யூ.